எனக்கு சிந்துரிய வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சிந்துரிக்கிட்டயே நான் டைரக்ட்டா வந்து இத ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நாளைக்கு வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு பக்கம் செம்ம ஹோப்ல வந்து நம்ப ஆர்ஜி ப்ராவோ சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சிந்துரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ வந்து நான் குடுத்து, அவன வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு டிசிஷன வந்து எடுத்துக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட் 25ல வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, சிந்துரிய வந்து ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள வந்து அங்கங்க வந்து ஆர்ச்சி ப்ராவோ வந்து சொல்லிட்டே இருந்தாரு. அதில வந்து வெக்கி கிட்ட வந்து சொல்லும்போது வந்து ஏன்னா ஆல்ரெடி 2 டேட் போயிருக்காங்க. ஸோ அப்போ வெக்கி கிட்ட சொல்லும்போது எனக்கு வந்து சிந்துரி மேல வந்து அந்த லைக் ஃபேக்டர் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஆனா அவங்க ரொம்ப டிஃபென்சிவா இருக்காங்க. ஒரு ஸ்பேஸ் குடுத்தா தான் வந்து எதா இருந்தாலும் வந்து நம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து அந்த ஒரு விஷயம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கடைசியா வந்து இப்ப அந்த வீட்ல வந்து ஒரு வால் வச்சிருக்காங்க கேர்ல்ஸ்க்கும், பாய்ஸ்க்கும். அப்போ வந்து மோனிஷா வந்து மேல ஏறிட்டு அந்த இடத்துல வந்து சிந்துரி தான் ஏதோ கேட்க சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அப்போ வந்து பிராவோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க மோனிஷா. இந்த மாரி சிந்துரிய வந்து உனக்கு பிடிக்குமா? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னு கேட்டா அப்படின்னா, அவ அதுக்கு வாய திறக்கணும். அப்ப தான் வந்து நான் இன்னும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ அவகிட்ட பேசவே வந்து எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் மோனிஷா சொல்றாங்க, "பத்திரமா பார்த்துப்பியா?" அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே போயிட்டுருக்கும்போது, அந்த இடத்துல சிந்தூரி வந்து கீழ உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து, "இல்ல, அவ வாய் திறந்தா தான் எதா இருந்தாலும் வந்து நடக்க முடியும்." அப்படிங்கிற மாரி பிராவோ வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிராவோ சொல்றாரு, "அவ வந்து ரொம்ப நார்மலான ஒரு பெர்சன் கிடையாது. ஸோ அவள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத நான் ஃபேஸ் டு ஃபேஸே வந்து நாளைக்கு நான் சொல்லப்போறேன். அதுக்கு அவ முதல்ல வாய் திறக்கணும். ஸோ ஷி நீட் மோர் லவ்." அப்படிங்கிற மாரி வந்து நெறைய விஷயங்கள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ டக்குன்னு வந்து பிரியங்கா வந்துட்டாங்க. "ஏய் என்னடா உன் பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே பிராவோ இருந்துட்டு, "என்னம்மா தங்கச்சி?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த இடத்துல வந்து பிரியங்கா வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து கேட்டு முடிச்ச உடனே மோனிஷா வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. சிந்துரி அப்போ வந்து சொல்றாங்க, "இங்க பாரு நான் மட்டும் இத நான் தான் கேட்டேன்னு அவங்ககிட்ட வந்து சொல்லிடவே சொல்லிடாத. எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து பிராவோ மேல சுத்தமா வரல. எனக்கு வந்து" உடனே அவங்க வந்து சொல்றாங்க, "ஓப்பன் அப் ஆனா தானே வரும்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, எனக்கு வந்து என்னைக்குமே அது வந்து தோணவே தோணாது. நான் இதுக்கு மேல டிஸ்டன்ஸா வந்து மெயின்டெயின் பண்ண போறேன் பிராவோ கிட்ட. நான் வந்து இந்த மாரி ஃபீலிங்ஸ் கொடுக்க விரும்பல. நான் அந்த மாரி ஃபீலிங்ஸ குடுத்து மத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ என்னால ஹர்ட் பண்ண முடியாது அந்த மாரி இதுக்கு மேல. நான் வந்து எனக்கு தெரியும். எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து வராது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு சீக்கிரமா என்ன வீட்டுக்கு அனுப்பிடுங்க. இப்போ 3 நாள் தான் இருக்கா. இன்னும் இப்போ கூட அனுப்பிச்சிருங்க என்ன. நாளைக்கு கூட." அப்படிங்கிற மாரிலாம் வந்து சிந்துரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிராவோ வந்து அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படிங்கிற மாரியும் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து வந்தது. அவன் வந்து அப்படி வந்து அ பார்க்க முடியல. என் லைஃப்ல வந்து அவன வச்சு என்னால வந்து பார்க்க முடியல. புடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன வந்து புடிக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டான். இதுக்கு மேல நான் ஏதாவது பேசி அவன வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அவங்க கன்டினியூவா வந்து சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ சிந்துரிக்கு கண்டிப்பா வந்து இந்த ஷோ வந்து ஓகேவா இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து யார் கூடயும் வந்து சேர்ற ஐடியாலே இல்ல அப்படிங்கிறது அவங்க பேசுறதுலயே வந்து தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா ஏன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வந்து வருது. எனிவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் வராது அப்படிங்கிறது திட்டவட்டமா வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.